Hi friends, welcome to Anita Karthik YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் தான். இது ஈவினிங் நான் பாத்திரம் தேய்க்கும்போது எனக்கு தோணுன விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். நான் என்னன்னா கிச்சன்லேயே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு மெயினான டாஸ்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் நம்ம சமைச்ச பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது தான். அது வந்து நம்ம கைக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதை முடித்த பிறகு நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து விம் பார் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சோப்பு. அது என்ன ஆயிடுச்சுன்னா இதனால் என்னுடைய நெயில்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் நம்ம வந்து விம் பார் லிக்விட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் இந்த லிக்விட் வந்து நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஹேண்ட்க்கு. அதனால அதுக்கப்புறமா இந்த நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த நெயில்ஸில் இருக்கிற டேமேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நான் அப்போ தான் யோசிச்சு சொல்லுவேன் அந்த சோப்புனால தான் வந்தது நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இது வந்து 3 லிட்டர்ஸ் நான் ரிலையன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு 3 லிட்டர்ஸை வந்து நான் 300 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். இது எனக்கு வந்து 3 months வருது. இது நம்ம இந்த இதில் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 3 months வருது. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்க்ரப். இதில் வந்து இந்த ஸ்க்ரப் ஒரு சில கிச்சனில் யூஸ் பண்ணுவீங்க இது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ நல்லா இருக்குது. இதோட பேர் என்னென்னா ஸ்க்ராட்ச் பிரைட் பவர் ஸ்க்ரப். இது வந்து நம்ம பால் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, மற்ற இந்த சாஃப்ட் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, குக்கர் தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கை பாத்திரம் தேய்ச்ச உடனே எனக்கு கை ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து கிச்சனில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு குட்டி டூத் ப்ரஷ் வச்சுருக்கணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கர் யூஸ் பண்ணுறது. இந்த குக்கர் பாருங்கள், எந்த ஒரு நம்ம சமைச்ச ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ரஷ் வச்சு தான் இந்த கார்னர், இங்கே இந்த பேக் சைடு இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோ க்ளீனாக இருக்கும் என்னுடைய குக்கர். இது வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கிச்சனில் வச்சுக்கோங்க. நம்ம நியூவாகவே ஒன்று வாங்கி கிச்சனில் வச்சுக்கலாம். அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு குட்டி டஸ்ட்பின். இந்த டஸ்ட்பின் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த நம்ம ஷிங்க்கு பக்கத்துலேயே ஒரு கார்னரில் இந்த குட்டி டஸ்ட்பினை நம்ம வச்சுட்டோம்னா இந்த கிச்சன் வேஸ்டேஜ், நம்ம பாத்திரம் தேய்க்கிற இடத்துல வர வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் வச்சுருக்க டஸ்ட்பின் வரைக்கும் கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம இதிலையே வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு சின்ன டிப்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதனா வேறு ஏதாச்சும் கிச்சன் டிப்ஸ் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.